ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் ஒர்க். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. சுற்றி மழை பெஞ்சிட்டு இருக்கு. பொள்ளாச்சி ரோட்டில் நம்ம இருக்கிறோம், மலமிச்சம்பட்டிங்கிற ஏரியாவில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக்கான வீடு. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆச்சு இது. இதை வந்து நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி இருந்துச்சுங்கிறது பிஃபோர் வீடியோவில் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபுல்லி மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், இது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஓல்டு வீடுன்னு சொல்லிட்டு. இப்போ இது பிஃபோர் வீடியோவில் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போது நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது வாங்க இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக போடுற கட்லரி, லைன் ரேக், ரேட் ரேக் 3 தான் போட்டிருக்கிறோம். இந்த கட்லரி எப்பவும் போல் உங்களுக்கு எஸ்எஸ் போட்டிருக்கிறோம். சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பிளெயின் ரேக்கு. இப்போ இந்த மாதிரி சாசர், கப் அண்ட் சாசரு, மக்கு இதெல்லாமே நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேட் ரேக். யூஸ்வலாக வைக்கிற பிளேட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஸ் வைக்கிறதுக்காக ஓப்பனிங் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒரு விண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஏர் சர்க்குலேஷனுக்காக. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி உள்ளுக்குள்ள செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே பாட்டம் சீட்டும் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2 டோர் கொடுத்துருக்குறோம். இதில் ஆல்ரெடி கிளைண்ட் வந்து கடப்பாஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டைல் இருக்குது. நெக்ஸ்ட் ஆஸ்ஏமே அதே மாதிரி பக்கத்துலேயும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த லாஸ்ட் வந்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு கீழே கவரேஜ் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்ம முன்ன சொன்ன பார்த்தீங்களா 20 இயர்ஸ் ஓல்டு வீடுங்கிறது. இப்போ அன்னைக்கு பண்ணும்போது இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இந்த பார்டரை வந்து நம்ம இதுக்கு இந்த டைலுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம கொடுத்துருந்தோம்னா இப்போது ஒர்க் வந்து உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வராது. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த டைலை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இதை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கிளீனிங்க்கு, சர்வீஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சென்டரில் எதுவுமே நம்ம கொடுக்காதங்காட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சர்வீஸ் எல்லாம். இது நம்ம ஸ்மெல்லுக்காக ஏர் விண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ்ல. நெக்ஸ்ட்டு கார்னர் டோரு. இந்த கார்னர் டோரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக, பெரிய பெரிய குடம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் தவளையெல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா 2 டோர் கிராக்கரி, கிளாஸ் டோர் கிராக்கரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கீழே ஒரு ஓப்பன் கிராக்கரி கொடுத்துருக்கோம். 2 டோர் கிராக்கரியில் பார்த்தீங்கன்னா 1 செல்ஃப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரே செல்ஃப் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ணுற மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபுல் மேஜராக வந்து நம்ம ப்ளூ கொடுத்துருக்குறோம். ஒயிட் வந்து உங்களுக்கு ஹைலைட்டிங்காக கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட். இந்த பக்கம் 2 டோர் லாஃப்ட். நெக்ஸ்ட் நம்ம லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரோட முடியுது. அதனால இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ளோசிங்க்கு வால் கிடையாது. நம்ம யூபிவிசி மெட்டீரியலே வச்சு நம்ம இந்த சைடு வந்து நம்ம லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம சொன்னோம்ல இது ஓல்டு மெத்தடில் இருக்கிற வீடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. அதனால சில சேஞ்சஸ் எல்லாம் வந்து நம்ம ஐடியாஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்டர் ரெண்டுமே ஹைலைட்டிங்காக நம்ம ஒயிட் கலர் டோர் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பெருசாக இந்த கிச்சனில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நம்ம யூஸ் பண்ணல. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கட்லரி இந்த பேஸ்கெட்ஸ் ரேக் வந்து நம்ம ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மெஸ்ஸு
இந்த வென்டிலேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் பார்டர்ஸ் வந்து ஒயிட்ல நம்ம யூனிஃபார்மிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கிராக்கரிலையும் இந்த லாஃப்ட்லையும் இந்த கிளாஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்ட் வந்து ட்வின் சைடு ஓப்பனிங் நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்தது வந்து ஒயிட் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ப்ளூ கொடுத்துருக்குறோம். டபுள் டோரு. இந்த பக்கமும் டபுள் டோர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா டபுள் கிளாஸ் பண்ணியிருக்கிறோம். ஒயிட் கலர் டோர் பண்ணியிருக்கிறோம். ப்ளூ கலர்ல ஃப்ரேம் நம்ம பண்ணியிருக்கோம். இதுல வந்து கிளைண்ட் வந்து ஆல்ரெடி கரப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம சென்டர்ல ஒரு பில்லர் போஸ்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி நம்ம டபுள் டோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வந்து ஃபுல்லாக நம்ம யூபிவிசி மெட்டீரியலே போட்டிருக்கோம், கிளாஸ் இல்லாமல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிஃபோர் வீடியோ பார்த்துருக்கும் போதே தெரியும். நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் மாடுலராக மாற்றிருக்கோம் நாங்கள். அதே போல் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஸுக்கான ப்ரொவிஷன் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி கேஸுக்கான ப்ரொவிஷன் அவுட்புட்டையும் நம்ம இந்த இடத்துல இது பண்ணி வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வாங்க அப்படியே ஹாலில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வால் மவுண்ட் பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது டிவி யூனிட் இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே விண்டோ கவர் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணி டிவி யூனிட் பண்ணலாங்கிற பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு வந்து இந்த பிளேஸ் இந்த விண்டோவில் வந்து ஏர் சர்க்குலேஷன் வேணுங்கிற ஒரே காரணத்தினால வந்து நம்ம இங்கே வால் பெயிண்டிங் பண்ணலை. கீழே மட்டும் ஒரு வால் மவுண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அதாவது இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் லைன் போக தெரியும் உங்களுக்கு, யூபிஎஸ் ஒரு லைன்ஸ் உங்களுக்கு. இப்போது இங்கே வீட்டில் பாப்பாலாம் இருக்கிறங்காட்டி பேட்டரியும் இன்வெர்ட்டரும் வந்து நம்ம இந்த டைரெக்டாக வெளியே வைக்கும்போது பாப்பாக்கு அது இணைஞ்சல் வரும். வீட்டில் முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால வந்து இதை நம்ம கவர் பண்ணணும். நார்மலாக இந்த பிவிசி மெட்டீரியல் போட்டால் நம்ம யூபிஎஸ் பேட்டரியில் வச்சா உங்களுக்கு ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகி போயிடும். இப்போ நம்ம மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஃபயருக்கு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு ஹீட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு காட் மாதிரி இருக்குது அதில், அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பேட்டரியும் இன்வெர்ட்டர் வைக்கிறது எப்படி நம்ம ஐடியா பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது டைரெக்டாக டைல்லையே நம்ம யூபிவிசி மெட்டீரியல் வச்சு நம்ம வைக்காத மாதிரி டைரெக்டாக டைல்லையே வந்து நம்ம பேட்டரி வைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து பேட்டரியோட ஒயர் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு மேலே வர்றதுக்கு இங்கே ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து இன்வெர்ட்டர் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்கேஸ் இன்வெர்ட்டர் நம்ம இங்கே வைக்கிறது நமக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை, நமக்கு வெளியே தெரியணும், டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சோம்னா இந்த பிளேட்ஸை வந்து நம்ம வந்து ரேக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்படியே மேலே நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒயர் கனெக்ஷன் நம்ம இந்த பக்கம் வர்றதுக்கு டேபிள் மேனேஜர் மாதிரி நம்ம ஒயர் மேனேஜர் கொடுத்துருக்குறோம். இங்கே ஒரு ஹோல் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது செட்டப் பாக்ஸ்க்கான ப்ரொவிஷன். இப்போ நம்ம டிவி யூனிட் பண்ணலை, ஆனால் டிவி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஏர் சர்க்குலேஷனுக்காக நம்ம டிவி யூனிட் நம்ம பண்ணலை, பேனலிங் ஒர்க் பண்ணலை. இப்போ டிவிங்கிறது பர்பஸ் உங்களுக்கு மேண்டட்ரி. இப்போ அதனால வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பாக்ஸ்க்கான ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் போல ஒர்க் பேலன்ஸ் நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த நியூஸ் பேப்பர்ஸு இதெல்லாம் நம்ம வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீழே பாட்டம் சீட்டும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரூம் நம்பர் 1ல் நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அதாவது 2 செல்ஃப்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதாவது டோர் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப பழைய வீடு இது, அதனால அன்னைக்கு ஸ்டைலில் கடப்பாஸ் பிளேஸ் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம அவுட்ரு ஃப்ரேம் பண்ணி டியூவல் கலர் காம்பினேஷனில் ஒயிட் அண்ட் ப்ளூ நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நம்ம வாட்டர் ரூஃப் ஒன்று பண்ணியிருக்கோம். வாட்டர் ரூஃப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கலர் காம்பினேஷனில் ஒயிட் அண்ட் ப்ளூ டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லாஃப்ட், இந்த சைடு ஒரு 6 டோர் லாஃப்ட் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள், சென்டரில் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷனுக்காக 2 டோர் மட்டும் ஒயிட் கொடுத்துருக்கோம். 2 சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் 6 டோர் லாஃப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டோர் வந்து உங்களுக்கு ப்ளூ
அந்த லாஸ்ட் 2 டோரும் ப்ளூ, சென்டர் 2 டோர் வந்து நம்ம வந்து இது ஒயிட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ஸ்டைல் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பிஃபோர் நீங்கள் கிச்சன் வருது பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஒரு ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பிளாக் தான் உங்களுக்கு, ஷேப்ஸ் மட்டும் உங்களுக்கு வேற. நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்பர் 2ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 2 நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி நம்ம லாஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி ஒரு 2 டோர் வார்ட்ரூமும் 2 டோர் செல்ஃப்ஸும் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டியூவல் லேப்டாப், அந்த பக்கமும் லேப்டாப் இந்த பக்கமும் லேப்டாப் உங்களுக்கு இந்த மாதிரி எல் டைப் கிடையாது. இந்த ரூமில் வந்து உங்களுக்கு எல் டைப் லேப்டாப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வார்ட்ரூப் பார்த்தீங்கன்னா 1 டோர் ஒயிட் 1 டோர் ப்ளூ நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கரப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ப்ளூ கலர் ஃப்ரேம் பண்ணி ஒயிட் கலர் ஒரு டோர் ப்ளூ கலர் ஒரு டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே போல் இந்த பக்கம் செல்ஃப்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் பார்த்துருப்பீங்களா அந்த எல் டைப் லாஃப்டில் அதே மாதிரி சென்டர் 2 டோர் மட்டும் எல் ஷேப் போகிற இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒயிட் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். பாக்கியெல்லாம் ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ணுற மாதிரி ப்ளூவில் நம்ம பண்ணியிருக்கிறோம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த போர்ட்டிகோவில் ஒரு ஷூ ரேக் ப்ளஸ் ஹெல்மெட் ரேக் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு பெஞ்சாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை அதாவது இப்படி போர்ட்டிகோவில் உட்காந்து நம்ம வியூ பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே நம்ம உட்காந்து நம்ம இதை டேபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் டோர் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 2லேருந்து 3 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். சென்டரில் ஒரு ரேக்ஸ் ஒன்று ப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செப்பல் ரேக் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். இதில் ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம அந்த ஸ்மெல்ஸ்க்காக வந்து ஒரு ஏர் விண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஃபுல் பாக்ஸ் ஃப்ரேம் எல்லாமே வந்து 1 டோர் எல்லாமே நம்ம ப்ளூவில் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் டோர் மட்டும் நம்ம ஒயிட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூவில் இந்த ஒயிட் காம்பினேஷன் அதற்கு இங்கே நம்ம ஒயிட் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நம்ம இப்போ ஃபுல்லாக இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது ஃபுல் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நீங்கள் பிஃபோர் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நம்ம எப்படியெல்லாம் இந்த வீடியோ நம்ம மாற்றிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படியெல்லாம் நம்ம இந்த கிச்சன் 2 பெட்ரூம்ஸு இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம மாற்றிருக்கோங்கிறது வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க வீடியோவில். இதே போல் உங்களுக்கும் உங்களோட பழைய வீடு புது வீடு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து நீட்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிறோம் 100% குவாலிட்டியோட. அது நான் ஒன்று மறந்துட்டேன், அப்லோட் பண்ணுற ஒரு வேலை உங்களுக்கு காணிக்கிறது மறந்துட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற அதே ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சைட்டு அதே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ராட்ச் டெர்மினேட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு, வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு, எந்த கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு வராது. ப்ளையில் வர எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதே போல் இப்போ ப்ளை அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது. உங்களுக்கு வந்து நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டாக தான் இருக்கும், லக்ஸரியாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.